என் பேர் இனியவன். நான் இந்த மேலக்கோட்டையூர் பஞ்சாயத்தில் தான் வசிக்கிறேன். அதாவது தினமும் நான் வந்து இந்த ரோட்டில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குடும்பங்கள் வசிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து ஒரு டாஸ்மார்க் இருக்குது. மக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் ஒரு நாளைக்கு ஒரு 500லேருந்து ஒரு 1000 வண்டிகள் இந்த ரோடு வழியாக போயிட்டு இருக்குது. ஆனால் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் 2 பள்ளிக்கூடம் இருக்குது. அது 2 பள்ளிக்கூடமும் ப்ரைவேட் பள்ளிக்கூடம். அதில் ஒன்று வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. நிறையா மக்கள், அதாவது பள்ளி குழந்தைகள் ஆட்டோவில் போகிறாங்க வர்றாங்க, பள்ளி வேன் போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மட்டும் ஒரு நல்ல முறையில் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு மெயின்டைன் பண்ணாமல் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் போயிட்டுருக்குது. நிறைய ஆக்சிடென்ட் எனக்கு தெரிஞ்சுட்டே நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நிறையா மக்கள் வந்து கீழே விழுந்துருக்குறாங்க. ஸோ நம்ம போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய இடையூறாகவும் இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ பள்ளி குழந்தைகள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிறைய மக்கள் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரோடை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா. வணக்கம் சார், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றியம் மேலக்கோட்டை பஞ்சாயத்து மோகன் பண்ணுறேன் சார். இந்த மாதிரி அந்த மயானத்துக்கு போகிற ஒரு பாதை வந்து சரிவர ஜல்லி கொட்டி சரிவர பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்க 5000 வீடு ஒரு 1000 வீடு இருக்குது. அது வந்து ஜனங்க அந்த பக்கம் தான் போகிறாங்க, அந்த பக்கம் தான் வராங்க. ஆனால் பயந்து வராங்க. தெரு விளக்கு எரிய மாட்டேங்குது. ஜல்லி கொட்டி ஜல்லி போட்ட ஜல்லி அப்படியே இருக்குது. அதை பராமரிக்கணும். ரெண்டாவது வந்து இந்த பக்கம் 2 பக்கமும் குப்பையும் அந்த கோழிகள்லாம் கொட்டிட்டு அந்த பக்கம் போகும்போது ஸ்மெல்லு வருது. அதை வந்து கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணித்தாங்க அரசு. அதாவது அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்து நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் டில்லி அம்மாள். நாங்கள் ஊத்துக்குழி கிராமத்தில் இருக்கோம். நாங்கள் இங்கே பல வருஷமாக இருக்கோம். இந்த பக்கம் வந்து ரோடு சரியில்லை. நிறைய கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க போக முடியல. லைட்டு சரியாக எரிய மாட்டேங்குது. ரோடு சரியில்லை. எங்கள் இப்போ ஒரு சில குறைஞ்சபட்சம் வீடுங்களில் கரண்ட்டு இல்லை. நாங்கள் பாம்போட கொடுத்தனம் பண்ணுறோம். பாம்பு தேள் என்னென்ன இருக்கோ அதோட கொடுத்தனம் பண்ணுறோம். ரோடு வசதி சுத்தமாக சரியில்லை. துர்நாற்றம் அடிக்குது. எங்களால் போக முடியல, வர முடியல. ஸ்கூல் பிள்ளைங்க போக முடியல. இங்கே நிறைய குழந்தைங்க ஒரு 1000க்கு மேலேயே இருக்கு. ஆனால் போக முடியல. எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். ரோடு சுத்தமாக இல்லை. லைட்டு எரிய மாட்டேங்குது. கரண்ட்டு ஒரு சில வீட்டுங்களில் இல்லை. உங்களுக்கு என்ன இடையூறு வருது சொல்லுங்க. என்ன இடையூறுனா எவ்வளோ பாம்பு எவ்வளோ விஷப்பூச்சிகள்லாம் இருக்குது. எல்லாமே எங்கள் வீட்டுங்களில் தான். நாங்கள் அது கூட தான் குடித்தனமே பண்ணுறோம். இது அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரோடு வசதி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த சாலையால் தான் உங்களுக்கு பாதிப்பு சொல்லுங்க. இது அந்த துர்நாற்றத்தினால எங்களுக்கு பல உபாதைகள் இருக்குது. வாந்தி, மயக்கம். இந்த சாலையால் குண்டும் குழியமாக இருக்குது. என் பிள்ளைங்கெல்லாம் போக முடியல, வர முடியல. வண்டியில் போக முடியல. 2 வீலரில் போக முடியல. ஆக்சிடெண்ட் ஆகுது. ரோடு சரியில்லாதனால ஆக்சிடெண்ட் ஆகுது. பிள்ளைங்களாம் சரியாக போக முடியல. துர்நாற்றம் அடிக்குது. ஹலோ, என் பேர் ஜெரினா பேகம். மேலக்கோட்டூர் ஊராட்சியிலேருந்து பேசுகிறோம். இங்கே ரோடே சரியில்லை. 5 வருஷமாக ரோடு போடுறாங்கிறாங்க. எங்கே ரோடு போடுறாங்க? பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கடைக்கு போயிட்டு வரதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5 வருஷமாக ரோடு போடுறேன்னு இதே சொல்கிறாங்க. வீடு இல்லாத இடத்துலலாம் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. மெயின் ரோடு இதை போடாமல் வச்சுக்கிறாங்க. ஸ்கூல் இருக்குது, தனியார் ஸ்கூல் இருக்குது. பசங்க எல்லாம் நிறைய பேர் இதில் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நடந்து போகணும், வண்டியிலையும் போகணும். நிறைய லேடிஸ் வேறு கீழே விழுந்துடுறாங்க. வேறு முதலமைச்சர் ஐயா தான் பார்த்து எங்களுக்கு இந்த ரோடு ரெடி பண்ணி கொடுக்கணும். நிறைய ஸ்கீம்லாம் விட்டுருக்குறாரு. ஆனால் எங்கே எங்களுக்கு ரோடு போட்டு தராங்க? முதல்ல மேலக்கோட்டூர் ஊராட்சியில் தான் இருக்கிறோம் நாங்கள். இந்த ரோடு மெயினாக எங்களுக்கு இந்த ரோடை போட்டு கொடுக்கணும். மெயினாக அதான் எங்களுக்கு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்க நாங்களும் வேலைக்கு போகிறதா இருக்குது. நீங்கள் தான் இந்த ரோடு எப்படியாவது எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். கரண்ட்டும் இல்லை. இத்தனை வருஷமாக கரண்ட் இல்லை. கரண்ட்டுக்கும் ரெடி பண்ணி கொடுங்க சார். எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் இது ஒன்றையும் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸ்கூல் குழந்தைங்களோட இது பண்ணலாம்.
நான் பேசுறது நிறைய பேசுவேன். நீங்க என்ன சாப்பிடுறது நான் நிறைய பேசுறேன் பேசுவேன். என்ன பாதை இது?